ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் AMD சாஃப்ட்வேர் வந்து அம்மா லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பண்ணுறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க AMD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகலாம். உங்களுக்கு வந்து என்னோடய பிசியோட ஸ்பெக் எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா AMD Pro A4 தான் அம்மா லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2.50 GHz கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரேம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வந்து இருக்குது. அதேமாதிரி நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும், Windows 10 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து அம்மா லேப்டாப்ன்றதுக்காக இப்போ நான் ஸ்பெக்கில் காமிச்சிட்டேன். நான் வந்து பிரைட்னஸ் ஃபுல் பண்ணால் கூட பிரைட்னஸ் ஃபுல்லாகாது, பிரைட்னஸ் கம் பண்ணால் கூட பிரைட்னஸ் கம்மியாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே டிரைவரும் இல்லை, ஆடியோ டிரைவரும் இல்லை. நம்மளால் எந்த ஒரு கேமும் வந்து ஃப்ளூயண்ட்டாக ப்ளே பண்ண முடியாதனால கேமில் வந்து ஹேங் அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து இந்த AMD சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கேமிங்காக நம்ம பிசியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து தேவைப்படுது. அதனால் இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எதனா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து குரோம் இருக்குது, இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் குரோமை கன்சிடர் பண்ணுறப்ப. நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே வந்து என்ன டைப் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். AMD அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க, அப்படியே என்டர் தட்டினீங்கனாலே போதும். AMD டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று வந்துடும். இல்லை வந்து டிரைவர்ஸ்னு இருக்கும், டிரைவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டுன்னு இருக்கும், அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடும் AMD Radeon சாஃப்ட்வேர்னு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் நவுன்னு இருக்கும். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசிக்கு ஏற்ற, அதாவது ப்ராசஸருக்கு ஏற்ற சிப்செட்டு பேஸ் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். இதோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஒரு 26 MB தான் வரும். இந்த 26 MBக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 100 MBக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே டிரைவரும் ஆடியோ டிரைவரும் அது கூடயே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து தனியாக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி இப்போ நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டு அந்த AMD சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து அந்த ரேடியன் சாஃப்ட்வேரோட செட்டப் வந்து இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஓப்பன் ஃபைலும் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துப்போம். வழக்கம் போல் நம்ம கொடுக்குறதும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணு கேட்கும். நம்ம இதை வந்து C டிரைவ்லேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி உங்கள் பிசி ஆப்டிமைசேஷனுக்காக டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் நம்ம C டிரைவில் பண்ணுங்கள். இது மாதிரி கேம்ஸு அது மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்ம வந்து E டிரைவில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு 100 MB தான் எடுத்துக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து C டிரைவில் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கீழே வந்து இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆகும். அந்த டிஸ்பிளே டிரைவர் அந்த எல்லா டிரைவரும் வந்து இதுதான் வந்து உள்ளே இருக்கும். இப்போ இது அன்பேக்கேஜ் ஆகிட்டு இன்னொரு நமக்கு ரிசோர்ஸ் வந்து ஒரு இது வந்து டவுன்லோடு வரும். இது வந்துடுச்சு. இப்போ வந்து AMD சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலர் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நமக்கு வந்து இதில் தான் நமக்கு இப்போ வந்து ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பிசி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீபூட் அடிச்சுக்கோங்க. நான் இப்போ ரீபூட் இப்போ இடையில வந்து ஒரு எரர் 402 அது மாதிரி ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரர் வந்து எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம பிசியை ரீபூட் பண்ணிட்டு ஏன்னா இப்போ வந்து அதிகமாக ப்ராசஸ் நடந்துருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னால மறுபடியும் நம்ம சிஸ்டம் வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொஞ்சம் சாஃப்ட்வேரோட ஆப்டிமைசேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த வரைக்கும் AMD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் யுவர் பிசி ஹார்ட்வேர் ஃபார் டிரைவர் அண்டு சாஃப்ட்வேர் கம்பேபிலிட்டி எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு தான் அது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். 5 minutes later.
ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு வந்து இது வந்து கேட்டிருக்கு, நமக்கு வந்து என்ன வெர்ஷனோட இந்த சாஃப்ட்வேரோட எந்த வெர்ஷன் வேணும்னு கேட்டிருக்கு. இதில் வந்து நமக்கு வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ஆப்ஷனல் வெர்ஷன் வந்து இருக்குது. நமக்கு வந்து என்ன தேவைன்னா, நமக்கு வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷனே போதும். ஏன்னா நம்ம பிசியில் இருக்கிற, அதாவது நம்ம அம்மா லேப்டாப்பில் இருக்கிற ஸ்பெக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்பெக்கு தான். அதனால் நமக்கு வந்து இதுவே போதும். அதனால் இப்போ நம்ம வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷனே நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கேட்கும் AMD PSP டிரைவர், அதேமாதிரி AMD SMBus டிரைவர், இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. இது என்னன்னு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. நான் முன்னாடி வந்து இது பண்ணப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணப்போ இது மாதிரி எதுவும் வரல. இது நியூவாக இருக்குது. சரி, நம்ம எதுக்கும் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோடிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கீழே வந்து டவுன்லோடிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் மினிமம் பில்டுன்னு இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நேரம் ஓடும். இது ஓடி முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு டிஸ்பிளே சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு பார்க்கணுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுங்கள். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ஐக்கான் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் வரலன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டிஸ்பிளே டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷனே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது சிஸ்டம் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம். சரி, இப்போ நம்ம ஒரு ரீஸ்டார்ட் ஒன்று பண்ணிக்கலாம். One eternity later. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து சிஸ்டம் வந்து பூட் டைம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சாஃப்ட்வேர் தான் இன்னும் வரல, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இதோ வந்துருச்சு AMD Radeon சாஃப்ட்வேர்ன்ட்டு. சைடில் உங்களுக்கு வந்து இதை பார்த்தா தெரியும், AMD Radeon சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் உள்ள போயிட்டு சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோ. ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு வந்து AMDயோட Radeon சாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டோட ஓப்பன் ஆகிறதுனால பயங்கர ஸ்லோவாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வச்சுருந்த சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இது பண்ணதுனால இப்போ இது மாதிரி வந்திருக்கு. ஏற்கனவே அந்த AMD இருந்ததுனால நான் அசன்ஷன் கிரீட் விளையாடிருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கு. மொத்தம் 6 மணி நேரம் மொத்தம் விளையாண்டுருக்கேன், அது வந்திருக்கு. FPS வந்து மொத்தம் 92 FPS வந்து கேம் மூலிமா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மாதிரிலாம் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கேமிங்காக இப்போ வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, இங்கே வந்து கேமிங்னு இருக்கும். கேமிங்கில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எந்த கேம் வேணுமோ அந்த கேம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் வந்து இப்போ வந்து பிசியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரிலாம் வராது. நம்ம வந்து கேமை வந்து செலக்ட் பண்ணி இதில் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. உங்கள் பிசியில் இருக்கிற கேம்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்க்டாப்பில் என்னென்ன கேம்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கேம்ஸோட மொத்த லிஸ்ட்டுமே இதில் வந்துடுது. இது மூலமாகவும் நம்ம கேமில் இருக்கிற கிராஃபிக் செட்டிங்ஸு எல்லா செட்டிங்ஸுமே இது மூலமாக நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கேமுக்குள்ளே போய் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் வச்சு நம்ம வந்து இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீடிங்ஸ் எல்லாம் நம்ம சைடில் பார்க்கணுன்னா இதில் நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி எவ்வளோ இந்த கேம் வந்து எவ்வளோ FPS எடுக்குது அது மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணுமா, ஆஃப் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனால் இது வந்து நம்ம வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிட்டோன்னா பயங்கரமாக லாக் ஆகும். இந்த இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது, ரீஸ்ட்ரீமு, ஸ்டேஜ் 10, சின்வெல்போ, ட்விட்ச்சு, யூடியூப்பு, கஸ்டம் ஸ்ட்ரீம், இவ்வளோ ஸ்ட்ரீமிங் இது இருக்குது. நமக்கு எந்த ஸ்ட்ரீமிங் இது வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம். இதில் வந்து GPU, அதாவது AMD Radeon TM-R4 கிராஃபிக்ஸ் இருக்குது நம்ம அம்மா லேப்டாப்பில். அதாவது இது வந்து டிஸ்பிளே அடாப்டர் சொல்லுவாங்க. அந்த டிஸ்பிளே அடாப்டரோட கிராஃபிக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது அதெல்லாம் எல்லாமே வந்து சொல்லுவோம். VRAM வந்து ரேம்லேருந்து பாதி எடுக்கிறது தான் VRAM சொல்லுவாங்க. அதாவது விர்ச்சுவலி எனேபிள்ட் ரேம் தான் VRAMனு சொல்லுவாங்க. அந்த VRAM வந்து இப்போ நமக்கு வந்து 4GB ரேம்னா 2GB VRAM இருக்கும், 8GB ரேம்னா 4GB VRAM இருக்கும், 16GB ரேம்னா 8GB VRAM இருக்கும். அது மாதிரி வந்து VRAM வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். VRAM இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஜிபியூக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்காது, ஜிபியூ வந்து அவ்வளோ அடி வாங்காது. மொத்தத்தையும் வந்து ரேம் கன்சப்ஷன், அதாவது விராம் வந்து அவ்வளோ எடுத்துக்கும். அவ்வளோதான் கைஸ், விராம்க்கும் அந்த ஜிபியூக்கும் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம வந்து ரேம் கன்சப்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 55% ரேம் கன்சப்ஷனு, அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது வந்து மெட்ரிக்ஸ் ஓவர்லேன்னு இருக்கும். இது நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சைடில் வந்து காமிக்கும். என்னன்னு தெரியல, லைட்டாக அப்ளிகேஷனில் லைட்டாக லேக் இருக்குது. இது இப்போ நமக்கு வந்து சைடில் வந்து வந்துருச்சு. இது வச்சு நம்ம வந்து கேம் விளையாடுறப்ப நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். இவ்வளோ ஜிபி இவ்வளோ இது போகுது, சிபி இவ்வளோ இது போகுது, டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, விராமில் இவ்வளோ இது இருக்குது, அது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் நம்ம வந்து மாற்றிக்கிறதாகவும் இருக்கலாம். மெட்ரிக் செட்டிங்ஸில் போய்ட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அதுவும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு OS வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது கடையில் கொடுத்து ஒரு OS வந்து போடுறோம். அது மாதிரி நம்ம கடையில் கொடுத்து OS போடுறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்பிளே டிரைவர், ஆடியோ டிரைவர்லாம் கரெக்டான டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிலாம் தரமாட்டாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி தராதப்ப நம்ம வந்து இது மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக பண்ணுறோன்னா நமக்கு வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதேமாதிரி லேப்டாப்பு லேகிங் இஷ்யூஸும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நம்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் அம்மா லேப்டாப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கா, அது இன்ஸ்டால் பண்ணால் இவ்வளோ யூஸ்ஃபுல்லான்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே காய்ஸ், இது போல் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வேறு லெவலாக வந்து சந்திக்கிறேன். எப்படிக்கு உங்கள் ஸ்மார்ட் கோகுல். குட் பை.